இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மிக விரைவில் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் எங்களுடைய எதிர்கால முதலமைச்சர் இன்னும் ஒரே ஆண்டு அறிஞர் எடப்பாடியாராலும் இது ஃபர்ஸ்ட் பேசி அவங்க தான் தொடங்கி வைப்பாங்க. அந்த திட்டம் ஒரு தமிழகத்தின் ஒரு ஒப்புயர்வற்ற திட்டமாக மிகச்சிறப்பு திட்டமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக அது நடக்கும். கட்டிடப் பணிகள் மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுகிறாங்க. பிளான் பண்ணி கரெக்டா இத்தனை பில்டிங்கும் ஒரு சேர ஏறக்குறைய 2500 லேபர் இங்க பணியாற்றுறாங்க. சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை அதிகபட்சம் போனால் அடுத்த நெக்ஸ்ட் மார்ச் 27 மார்ச்ல அவங்க முடிச்சு கொடுத்துருவோன்ற உறுதியை கொடுத்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் மதுரை மாவட்டத்துக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு முழுமை அடைய வேண்டும். அதுதான் நம்ம உங்களுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு. இங்கே இருக்கிற அலுவலர்களும் நல்லா முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து கட்டிட கட்டி முடித்து பயணிக்கு கொண்டு வந்தது அருமையினர் எடப்பாடியார் கொண்டு வந்தது. இது இப்போ இருக்கிற அரசு 5 ஆண்டு காலம் முடிய போகுது. ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட இது வரைக்கும் கொண்டு வரல. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல. மருத்துவ சம்பந்தமான சரியான பராமரிப்பும் இல்லை. எந்த வகையான திட்டங்களும் இல்லாமல் இந்த அரசு இப்போது இருக்கிறது. ஆகவே இது ஒரு விடிவு காலமாக இன்றைக்கு அருமையான எடப்பாடியாரும் பாரத பிரதமரும் இதை தொடங்கி வைத்தார்கள். அவர்களே முடித்து வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. நம்முடைய நோக்கமெல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை முழுமையடைய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற பயனாளிகள் அத்தனை பேரும் இங்கே வந்து பயன்பெற வேண்டும்.